ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால நாம் விலை மதிக்க முடியாத செல்வங்கள், நாம் பெற்றெடுத்த நம்ம பிள்ளைகள் கண் முன்னே சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியுது. ஆக இன்றைக்கு போதைக்கு அடிமையாகிய மாணவர், இளைஞர், பொதுமக்கள் கடுமையா பாதிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நான் பலமுறை சொல்லியாச்சு இந்த முதலமைச்சர்கிட்ட, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு காலத்திலே போதைப் பொருள் விற்பனை துவங்கி விட்டது. அப்பொழுதே இந்த அரசை எச்சரித்தேன். அப்பொழுது முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சோம், இந்த அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து அதனால் அந்த போதைப் பொருளை தடை செய்ய முடியும் என்று தெரிவித்தேன். ஆனால் அவர்கள் அது காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. சட்டமன்றத்தில் பேசின, அறிக்கையின் வாயிலாக வெளியிட்ட, ஊடகத்தின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்த 3 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த அரசை வலியுறுத்தி வந்தோம். தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது. இதனால் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் கடுமையாக போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே அதிகமாகிவிட்டது. அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை சொல்லியும் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் அண்மையில் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினே சொல்கிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். என்ன எல்லாம் குட்டிச்சராகி அந்த இளைஞர், மாணவர், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி அவர்கள் மீள முடியாத நேரத்தில் போதையின் பாதையில் செல்லாதீர்கள். யார் சொன்னது? இந்த நாட்டுடைய முதலமைச்சர். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தேவையா?